செய்திகளை பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊரிலிருந்து சென்னை திரும்பும் மக்களுக்கு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன். வழக்கமான நாட்களிலிருந்து தற்போது எத்தனை சதவீதம் வரை இந்த பயண கட்டணமானது உயர்ந்திருக்கிறது? விவரம். வணக்கம். பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து மக்கள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பயண தேவையை காட்டி வழக்கத்தை காட்டிலும் 2 மடங்கு கட்டணம் கூடுதலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் பயணிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு இன்றைய தினம் பயணம் மேற்கொள்வதற்காக அதிகபட்சமாக 3800 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வழக்கமான நாட்கள்ல 1500 ரூபாய் வர மட்டுமே கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். அதே போல திருநெல்வேலிக்கு இன்றைய தினம் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு பயணம் மேற்கொள்வதற்காக அதிகபட்சமாக 3500 ரூபாய் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமான நாட்கள்ல 1800 ரூபாய் தான் கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு இன்றைய தினம் 1700 ரூபாய் கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமான நாட்கள்ல 1100 ரூபாய் என்பது கட்டணம் என்பது வசூலிக்கப்படும். தொடர்ச்சியாக கோவை, திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய அந்த பேருந்துகள்ல ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் என்பது வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். தனியார் செயலிகளில் பொங்கல் பண்டிகை முடிந்து இன்று மற்றும் நாளை பெருவாரியான மக்கள் சென்னை திரும்புவார்கள் என்பதால் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதலாக கட்டணம் என்பது தற்பொழுது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஆம்னி பேருந்துகள்ல இது போன்ற பண்டிகை நாட்கள்ல கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் பொழுது உதவி எண்களை அறிவிப்பது குழுக்களை அரசு அறிவித்திருந்தாலும் கூட பண்டிகை நாட்கள்ல இது போன்ற ஆம்னி பேருந்துகள்ல கட்டணம் என்பது உயர்த்தப்படுவது தொடர்ந்து வாடிக்கையாக வருகிறது. இதே போலதான் பொங்கலுக்கு சொந்த ஊர்களுக்கு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்லும் பொழுதும் கூட ஆம்னி பேருந்துகள்ல கூடுதலாக கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை சார்பாக நாளைய தவிர்த்து நேற்றும் இன்றும் பொதுமக்கள் முன்கூட்டியாகவே சென்னை திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தது. இன்றும் நாளையும் பொதுமக்கள் அதிக அளவு சொந்த ஊர்களில் இருந்து சென்னை வருவார்கள் என எதிர்பார்ப்பதன் காரணமாக ஆம்னி பேருந்துகள்ல கூடுதலை காட்டிலும் அதிக கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.